இல்ல சார் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ம், ம், ம். அதாவது தார்மீக ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். ம், ம், ம். அது சட்ட ரீதியாக வெளிவருது, எப்படி வரப்போகுது என்னன்றது வந்து இந்த 4ஆம் தேதிக்கு முன்னால என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, ம், ஞானசேகரன் எவ்வளவு பத்திரமாக இருக்கப் போகிறார் ம். அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்கு. ம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இது வந்து சரி நம்ம கையில் இல்லை. சரி சரி இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோல்ல வந்தா கூட ஒரு சிறை அதெல்லாம் துறையெல்லாம் வந்து மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதிக அரசு ஊழியர்கள் தானே அரசு எல்லாம். ஊழியர்கள் தானே, அதிகாரிகள் ஊழியர்கள் தான், அவங்க சொல்றது தான் நடக்கும். ஆஹ் என்னெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ம். ரெண்டாவது இப்ப உள்ள ஆளுங்கட்சி, இன்னைக்கு உள்ள ஆளுங்கட்சி அவர்களுடைய கட்சிக்காரர்கள், கூட்டணி கட்சிக்காரர்களையே வந்து என்ன தாகிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சு, ஆலடி அருணாவுக்கு என்ன ஆச்சு, சாதிக் பாட்சாவுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது அண்ணாநகர் ரமேஷ் அண்ணா நகர் ரமேஷுக்கு என்ன ஆச்சுன்னு பல பார்க்கும்பொழுது கதைகள்ல இது ஒண்ணு. எவ்வளோ கதைகள்ல இது ஒண்ணு. சரி